எதை எதெல்லாம் நீ விரும்புறையோ அதையெல்லாம் தரத்தினால்தானே காமதேனுன்னு பெயர். ஏன் ஒரு ஏழைய ஒரு கோட்டீஸ்வரனா ஆகணும்னாலும் என்ன வச்சுண்டா போற, அவ்வளவு பேர்களையும் கோட்டீஸ்வரனா ஆக்கி விடுவேன். தனம் கொழிக்கணும்னாலும் காமதேனு வேண்டினா கொடுத்துருவள். ஜயம் வேணும்னாலும் காமதேனு வேணா கொடுத்துருவள். புகழ் வேணும்னாலும், ஆயுள் வேணும்னாலும், ஆரோக்கியம் வேணும்னாலும், எதை வேணாலும் காமதேனு கொடு. சொர்க்க சம்பதம், சொர்க்கம் வேணும்னாலும் காமதேனு கொடுத்துருவள். அப்படின்னு இந்த காமதேனுவுக்கு ஒரு கர்வம் வந்துடுது. கர்வம் வந்ததுனால தோஷம் இல்லை. லட்சுமி கிட்டக்க என் தங்க தானே ஆகும். அவளை போய் மட்டும் எல்லாரும் பெரிய விராட்டி பெரிய விராட்டிங்கிறா, என்ன போய் மாடு மாடுங்க. அவள் மட்டும் பெரிய விராட்டிங்கிறா என்று ஒரு கர்வம் வந்துதான். அதனால பெருமாள் இடத்துல நான் என்ன குறை, நான் காமதேனுவனுடைய அக்கா தானே, நான் என்ன குறையன்னாள் பெருமாள் இடத்துல பெருமாள் சொன்ன உனைய நீ என்ன குறையான்னு. துத்தி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்பியகம். ஸ்ரீதேவிக்கு மூத்தவள் மூதேவி. மூதேவி தான் மூத்தவளா. ஒரு அழகான வதந்தி உண்டு, இல்ல சம்ஸ்கிருத பண்டிதர்கள்லாம் சொல்ற சாட்டு. இந்த மூதேவி மூத்த பொண்ணு இல்லையா, நல்ல படிச்சவாளா பார்த்து கொடுக்கணும் பார்த்து கொடுக்கணும். மூதேவி ஏண்டு நினைச்சுட்டு இருந்தாள், படிச்சவாளாக பார்த்து கொடுத்தாள் அப்படிங்கிறாள். என்ன அர்த்தம்னால், ரொம்ப படிச்சவாள்லாம் முட்டாளா ஏழையா இருக்கும். இளைய பொண்ணு இருக்காளே, அப்போல்லாம் அசட்டுத்தனம் பண்ணிவிட்டேன், நான் வித்வானா பார்த்து கொடுக்கணும்னு மூதேவியை கொடுத்தேன், கஷ்டப்படுறா. இனிமே என்ன நாள் அவித்வானா பார்த்து இந்த இளைய பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சாராம். அதனாலதான் எங்கேயும் பார்த்தேன் நாள் நல்ல லட்சுமி கடாட்சம் இருப்போம், கோடீஸ்வரனா இருப்பான், மடையனா இருப்பான்.